பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்களும் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோ, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு அபிமெலேக்கிடத்திலே அவன் கூடாரம் போட்டு இருந்த நாட்களிலே கோரா என்கிற அந்த ஜனங்களுக்கும் ஈசாக்குடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. ஈசாக்கு எங்கெல்லாம் உடைய மேய்ப்பர்கள் அங்கே துறவு தோண்டுகிறார்களோ அதெல்லாம் எங்களுடையது, தண்ணி எங்களுடையது, இது எங்களுடைய ஊற்று என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஈசாக்கு அவர்களை விட்டு இடம்பெயர்ந்து அவன் கூடாரம் போட்ட பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிறகு அவன் தோண்டுகிற எல்லா துறவுகளிலும் தண்ணீர் சுரந்து வருகிறது. இதை கண்ட அபிமெலேக்கும் அவனுடைய மேய்ப்பர்களும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈசாக்கிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள், நீ நிச்சயமாக கர்த்தரோடு இருக்கிறார் என்று கண்டோ. ஆண்டவர் ஈசாக்கிடத்திலே செய்கிற அற்புத அடையாளங்களை அவன் விருத்தி அடைகிறதும் அவன் தோண்டுகிற துறவுலே வருகிற தண்ணீரையும் இப்போ ஒரு துறவு கூட அங்கே வீணாகவில்லை. எல்லா துறவுகளிலும் தண்ணீர் வருகிறது. அவன் எங்கே போய் துறவு தோண்டினாலும் தண்ணீர் வருகிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இதை கண்டவுடனே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை புறஜாதி மக்கள் பார்க்க வேண்டும். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை புறஜாதி மக்கள் காண வேண்டும். நம்மிடத்தில் எரிச்சல் அடைவார்கள், கோபமடைவார்கள், நம்முடைய வளர்ச்சியை மற்றவர்களுக்கு தாங்க முடியாது, பொறாமை கொள்வார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னபடி நாம் கர்த்தர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் பார்க்கும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமேன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுவாங்க. அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் வெச்ச இடத்திலே அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை பெருமைப்படுத்துவார். அது வரைக்கும் நாம் அமைதியாய் தேவ சித்தத்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், தேவ சத்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.